வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய காந்தா இந்த படத்துடைய கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 1960s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அந்த ரோலில் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. அவரு உருவாக்கின ஒரு கதாநாயகன் தான் மகாலிங்கம். அந்த கேரக்டர்ல துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. தான் உருவாக்கின ஒரு ஹீரோ தன்னை விட பேரும் புகழோட உச்சத்துல இருக்கான்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு அந்த ஹீரோ மேல அதீத வன்மம். அதே மாதிரிதான் ஹீரோக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ், இதனால டைரக்டருடைய கனவு படமான சாந்தான்ற ஒரு பேய் படம் பாதியிலே நிக்குது. அப்படி பாதியிலே நின்னு போன அந்த பேய் படத்தை திரும்பவும் ஒரு புது ஹீரோயினை வச்சு டைரக்டர் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல டைரக்டர் உருவாக்குன அதே ஹீரோ துல்கர் சல்மானே திரும்ப வந்து நடிக்கிறாரு. ஆனா அவர் போடக்கூடிய முதல் கண்டிஷன், படத்தோடைய பேர் சாந்தா இல்ல காந்தா. இப்படி படத்தோடைய டைட்டில் மாத்துறதுல இருந்து படத்தோடைய முக்கியமான கிளைமேக்ஸ் முதல் கொண்டு ஹீரோ மாத்த ஆரம்பிக்கிறாரு. இதனால டைரக்டர் ஹீரோ மேல அதீத கோபத்துல இருக்காரு. இப்படி டைரக்டர் வெர்சஸ் ஹீரோன்ற இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஈகோ கிளாஷ்னால ஷூட்டிங் அப்பவே செட்டுல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு ஹீரோவும் டைரக்டரும் தான் பிரைம் சஸ்பெக்ட் ஆகுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்ல கொல்லப்பட்ட அந்த நபர் யார் அவங்கள கொன்னாங்க? இந்த கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல, பல திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட நினைக்காத லெவல்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த காந்தா. சரி, இப்ப இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் தட்டி விடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ராத்திரி நேரம் ஜோனு மழை. 1960s காலகட்டத்தில் இயங்கின மாடர்ன் ஸ்டுடியோஸ்ன்ற ஒரு ஸ்டுடியோவை காட்டுறாங்க. அந்த ஸ்டுடியோக்குள்ள ஒரு மர்ம நபர் மழையில் நனைஞ்சபடியே தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டு கையில ஒரு கன்னோட அந்த ஸ்டுடியோக்குள்ள போறாரு. உள்ள போனதும் ஆர்டிஸ்ட் தங்கிருக்கக்கூடிய பெட்ரூம்குள்ள போயிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இவர் யாரை கொலை பண்ணாரு? இந்த மர்ம நபர் யார்? இப்படி ஒரு கியூரியாசிட்டியான கேள்வியோட தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. கற்பனா, இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்பு மாடர்ன் ஸ்டுடியோஸோட ஓனரான மார்ட்டின்றவன் பழம்பெரும் டைரக்டரான ஆர்கேன்றவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. திரும்பவும் நீங்க சாந்தாவை எடுக்கணும். நீங்க கேட்ட மாதிரி ஃபாரின்ல இருந்து கேமராமேனை வர வைக்கிறேன். உங்களுடைய கனவு படமான சாந்தா தமிழ் சினிமாவின் முதல் பேய் படம், அதை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாடர்ன் ஸ்டுடியோ ஓனரான மார்ட்டின் என்றவன் டைரக்டர் ஆர்கேவை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம டைரக்டர் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் பாதி எடுத்து அப்படியே டிராப் ஆயிடுச்சு. காரணம், டைரக்டருக்கும் ஹீரோக்கும் நடுவில் நடந்த ஈகோ கிளாஷ். ஸோ அதெல்லாம் டைரக்டர் ஆர்கே யோசிச்சு பாக்குறாரு. ஆனா இந்த மாடர்ன் ஸ்டுடியோ ஓனர் மார்ட்டின் இருக்கார்ல, அவர் நம்ம டைரக்டரை கன்வின்ஸ் பண்றாரு. டைரக்டர் சார், எவ்வளவு நாள் நீங்க இப்படியே இருக்க போறீங்க? இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 ஸ்டார் அவனை உருவாக்குனதே நீங்க தான். அவர் இந்த படத்துல திரும்பவும் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மார்ட்டின் என்றவன் கேட்க, சரி ஓகேன்ற மாதிரி டைரக்டரும் ஒத்துக்கிறாரு. கட் பண்ணா பல வருஷம் கழிச்சு டைரக்டர் சீட்டுக்கு ஆர்கே வந்து உட்கார்றாரு. நின்னு போன சாந்தான்ற அந்த படத்தை திரும்ப ரீஸ்டார்ட் பண்றாங்க. புது கேமராமேனை வர வச்சிருக்காங்க. செட் ஒர்க் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஹீரோவோடைய என்ட்ரி. அந்த ஹீரோ கேரக்டர் டிகே மகாலிங்கம். தமிழ் சினிமாவுடைய நடிப்பு சக்கரவர்த்தியா மிகப்பெரிய ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்கவர் தான் அவர் இப்போ செட்டுக்குள்ள வந்ததுமே தன்னை இந்த அளவுக்கு உருவாக்குன குருவை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த பழைய பகையோட தான் டைரக்டரும் ஹீரோவும் பேசிக்காமலே இருக்காங்க. டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்னு பிளான் பண்ணா, ஆனா ஹீரோ இந்த சீன் ரொம்ப நெகட்டிவா இருக்கு, ஓப்பனிங்ல நான் சொல்ற சீன் எடு அப்படின்ற மாதிரி லாஸ்டா எந்த சீன்ல இவங்க டிராப் பண்ணிட்டு போனாங்களோ அந்த சீன்ல இருந்து கண்டினியூ பண்றாரு. இந்த ஹீரோ டிகே மகாலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, எப்படி நடிச்சா கைத்தட்டல் வரும், இதை மட்டும் தான் மைண்ட்ல வச்சு நடிப்பாரு. ஆனா டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இது நான் எழுதின கதை, இதுல வர கதாபாத்திரங்கள்லாம் நான் சொல்றபடி தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டப்பனா இருக்காரு. ஆனா ஹீரோ ஓப்பனிங்லே டைரக்டரை நோஸ் கட் பண்ற விதமா அவர் ஒரு ஓரமா உட்காந்து பார்க்கட்டும், இந்த படத்தை மொத்தமா நான் டேக் ஓவர் பண்றேன் அப்படின்ற மாதிரி செட்ல ஹீரோ என்ன சொல்றாரோ அதன்படிதான் எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா ஒருத்தரை தவிர, அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஹீரோயின் பேர் குமாரி. பர்மா தமிழச்சி. பர்மால கலவரம் ஏற்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு கள்ள தோணில இந்தியாவுக்குள்ள வரும்போது தனக்குன்னு சொந்த பந்தோன்னு யாரும் இல்லாம அனாதையா கடந்த குமாரிய டைரக்டர் தான் கண்டுபிடிச்சு இந்த பொண்ணுடைய கண்ணுல ஏதோ இருக்கு,
கண்டிப்பா இந்த பொண்ணை தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினா மிகப்பெரிய அளவுல வலம் வருவா அப்படின்ற மாதிரி டைரக்டர் கணிச்சு சாந்தான்ற இந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட் குள்ள ஹீரோயினா கொண்டு வந்திருக்காரு. சோ செட்ல இருக்கவங்க எல்லாரும் ஹீரோ பேச்சு கேட்டா டைரக்டர் பேச்சு கேட்கக்கூடிய ஒரே ஆளா அங்க ஹீரோயின் இருக்காங்க. டைரக்டர் சொன்னாதான் நான் மார்க்ல நிப்பேன், டைரக்டர் எப்படி நடிக்க சொல்றாரோ அப்படிதான் நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி டைரக்டர் பக்கம் தான் ஹீரோயின் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கூப்பிட்டு இந்த படத்தோட டைட்டில் சாந்தான் இருக்குல்ல அது சரியில்லை, சாந்தான்னு வச்சுக்கோங்க, கேட்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி டைட்டில் முதல் கொண்டு ஹீரோ மாத்துறாரா. இந்த விஷயம் டைரக்டரை பயங்கர காண்டேத்துது. ஏன்னா டைரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சாந்தா தான் அவருடைய கனவு படம். டைரக்டர் அவருடைய அம்மாவை மனசுல வச்சுட்டு தான் இந்த கதையை எழுதியிருப்பாரு. இப்படிப்பட்ட தன்னுடைய கனவு கதையை ஹீரோ வந்து டோட்டலா டேக் ஓவர் பண்ணிட்டு தான் இஷ்டத்துக்கு டைட்டில மாத்திட்டு தன்னுடைய ரசிகர்கள் எதை விரும்புவாங்களோ அதன்படி நடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது டைரக்டரால பொறுத்துக்க முடியல. பயங்கரமா டென்ஷனா வராரு. ஆனா டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரே துருப்பு சீட்டு நம்ம ஹீரோயின் மட்டும்தான். நடிப்பு சக்கரவர்த்தின்னு பேர் எடுத்திருக்க ஹீரோவுடைய நடிப்பை விட ஹீரோயின் நடிப்பு பயங்கரமா வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக போக்கஸ் ஃபுல்லா ஹீரோயினுக்கும் டைலாக்ஸ் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லா ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. சோ ஒரு சீனும் எடுத்து பார்க்கும்போது நடிப்புல இந்த பொண்ணு நம்மள தூக்கி சாப்பிட்டுறா போல இருக்கே அப்படின்ற மாதிரி நடிப்பு சக்கரவர்த்தியான டி.கே. மகாலிங்கமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. டைரக்டர் ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைய அவரால் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிதான் டைரக்டர் என்னையும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டைரக்டர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா மாறுற அளவுக்கு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றத இது வரைக்கும் இன்னும் ரிவீல் பண்ணல. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு பேரும் பேசிக்காமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. நீங்க எனக்காக ஒரு முறை உங்களுடைய பழைய பகையெல்லாம் மறந்துட்டு டி.கே. கிட்ட பேசலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டைரக்டர் கிட்ட கேட்க, அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க இந்த இடத்துல டைரக்டர் ஓபன் பண்றாரு. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு சாதாரண கூத்து பற்றையில பைத்து பழப்புக்காக எல்லா வேஷமும் போட்டுட்டு இருந்தவன் தான் இந்த மகாலிங்கம். இவனுக்குள்ள இருக்க அந்த திறமைய பார்த்து வியந்து போய் டைரக்டர் அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி மகாலிங்கம ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு. மகாலிங்கம் அறிமுகமான அந்த ஒரு படத்திலேயே தமிழ் சினிமாவுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு மக்கள் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் மகாலிங்கம் பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் கூட இருக்கும்போது அவர் எழுதின அந்த சாந்தான்ற அந்த கதையை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்பவே டைரக்டர் கிட்ட அடுத்த படம் நீங்க இதை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த படம் பண்றதுக்கான நேரம் இன்னும் வரல, ஏன்னா இது என்னுடைய கனவு படம், நேரம் வரும்போது நானே சொல்றேன், பொறுமையா இரு டி.கே. அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருப்பாரு. காலம் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஓட டி.கே. மகாலிங்கம் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுறான். இதுதான் சரியான நேரம்ட்டு டைரக்டர் டி.கே. கூப்பிட்டு, நீ கேட்ட என்னுடைய கனவு படமான சாந்தாவை இப்போ நான் டைரக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கதை தான் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுமே. சோ அந்த கதையோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ சாகுற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ மட்டும் டி.கே. மாத்த சொல்றாப்புல. காரணம், மக்கள் எல்லாரும் இவரை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ரசிகர்களுக்கு கிளைமேக்ஸ்ல இவர் சாகுற மாதிரி எல்லாம் காட்சி வச்சா சுத்தமா பிடிக்காது, ஏன் ரசிகர்களுக்காக கிளைமேக்ஸ மாத்திடலாம் அப்படின்னு மாதிரி டி.கே. கேட்க டைரக்டர் அப்பவே கடுப்பாயிறாரு. ஆனா ஹீரோ கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லி, இந்த கதைக்கு இதுதான் கரெக்டான கிளைமேக்ஸ், நான் சொல்றேன் நம்பி நடி அப்படின்ற மாதிரி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே பாதியிலே ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஆக்டிங்ல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள். டைரக்டர் ஹீரோவை சட்டில நடிக்க சொல்றாரு. ஆனா ஹீரோ தான் ஹீரோயிசம் காட்டுறேன், செட்ல இருக்கிறவங்களே நான் கைத்தட்ட வைக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே ஆடியன்ஸை ரசிக்க வைக்கணுன்றதுக்காகவே இவர் பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டைரக்டருக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்றத நடிடானா, உன் இஷ்டத்துக்கு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவத்துல சேரை தூக்கி அடிக்க, ஜஸ்ட் மிஸ், இதுக்கு மேலேயும் இந்த படத்துல என்னால நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி டி.கே. பாதியிலே அந்த படத்தை டிரா பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன் தான் அந்த டி.கே. மகாலிங்கம். அவன் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆவனா இருக்கட்டும், ஆனா வளர்த்து விட்டவனை மறந்தவன் என்னைக்குமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இன்னமும் டைரக்டருக்கு ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த கோவம் அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் சீன் போயிட்டு இருக்கு. அந்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவை அரைஞ்சிடறாங்க. ஆனா சீன் பேப்பர்ல அப்படி இல்ல, டைரக்டர் சொல்லிதான் ஹீரோயின் இப்படி பண்ணிருப்பாங்க. அது நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ரீடேக் போலாம், எப்படி அரைஞ்சோ அப்படியே அரை அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயினை திரும்ப திரும்ப அரைய சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ரொமான்டிக் சாங். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் குமாரி ஹீரோவை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோ ஆல்ரெடி ஒரு மேரிட் மேன், பெரிய பணக்கார பிசினஸ் மேனோடைய ஒரே பொண்ணான தேவிய கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்காரு. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோயினுக்கு
ஹீரோ மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அவருடைய முந்தைய படத்தோடைய வெற்றி விழாக்கு கூட்டு போயிருக்காரு. அங்க போனா ரசிகர்கள்லாம் பயங்கரமா அவரை கொண்டாடுறாங்க. ஸ்டேஜ்ல அவர் ஏறி நம்ம ஹீரோயின் வந்ததுக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. அவ்வளவுதான், ஹீரோயின் டோட்டலா ஹீரோக்கு பிளாட் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பழகுறாங்கன்ற விஷயம் ஹீரோவுடைய மாமனார், அந்த பெரிய பிசினஸ் மேன், அவருக்கு தெரிய வந்து ஒரு பார்ட்டியில வச்சு நம்ம ஹீரோவை சீக்கிரட்டா கூப்பிட்டு, மாப்பிள்ள ஒழுக்கமா இருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் க்ளோஸா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. ஐயோ மாமா, நான் ஃப்ரெண்ட்லியா தான் அந்த பொண்ணு கூட பழகுறேன், யாரும் உங்ககிட்ட எடுத்து தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சமாளிக்கிறாரு. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியுமாப்பா, ஒழுங்கா இருந்துக்கங்க, இல்லன்னா தேவையில்லாத குடும்பத்துல பிரச்சனை அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவர் மாமனார் வார்ன் பண்றாரு. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ சீக்கிரட்டா ஹீரோன் கூட தொடர்புல இருக்காரு. ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோனும் ஒன்னா இருக்கிறத யாரோ மறைஞ்சிருது போட்டோ எல்லாம் எடுத்துறாங்க. ஆனா அந்த போட்டோ இன்னும் வெளி வரல. யாரோ அந்த போட்டோஸை துருப்பிச்சிட்டா பயன்படுத்தணுன்றதுக்காக மறைச்சு வச்சுக்கிறாங்க போல. அது யாருன்றத இன்னும் ரிவீல் பண்ணல. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நமக்கு குழந்தை பிறக்க போது, நான் கர்ப்பமா இருக்கேன், என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, முதல்ல இதை கேட்டதுமே ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. நீ இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்க, இதுதான் உன்னுடைய முதல் படம், இப்ப இதெல்லாம் வேணாமா, நீ பெரிய ஹீரோயின் ஆகணும், எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நான் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய காதல் உண்மை, அதே மாதிரிதான் நீங்களும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோ யோசிக்கலாம் சொல்லிட்டு வந்துறாரு. கட் பண்ணா இன்னைக்குதான் இவங்க நடிச்சுட்டு இருக்க அந்த காந்தான்ற அந்த படத்துடைய லாஸ்ட் டே ஷூட்டிங் கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோ சாகர மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீனை மாத்த சொல்லி இன்னைக்கும் டைரக்டர் கிட்ட பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல 2 முறை செட்ல ஹீரோவை கொலை பண்ண முயற்சி நடக்குது. மேல இருந்த லைட் சர்ன்னு கீழே விழுந்து ஜஸ்ட் மிஸ். ஹீரோ ஒரு இன்ச்சு நவுறதுனால அவர் தலையில விழாம தரையில விழுந்து நொறுங்கிடுது. இன்னொரு முறை இவங்க எடுத்துட்டு இருக்க இந்த கிளைமேக்ஸ் காட்சியில ஹீரோயின் உடம்புக்குள்ள ஒரு பேய் புகுந்துட்டு ஹீரோவை கொல்ல வர மாதிரியும், அப்ப டைமிங்ல ஹீரோவுடைய தம்பி வந்து ஹீரோயினை ஷூட் பண்றதுக்காக கன் எடுத்துட்டு வர மாதிரியும், அந்த காட்சியில தான் ஹீரோ குண்டடி பட்டு சாகுற மாதிரி டைரக்டர் கிளைமேக்ஸா வச்சிருக்காரு. அந்த ஷாட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தம்பியா நடிக்கக்கூடிய அந்த கேரக்டர் எடுத்துட்டு வர அந்த கன் ரியல் கன்னா இருக்கு. அதுல யாரோ புல்லட் வேற லோட் பண்ணிருக்காங்க. ஃபயர் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ், ஹீரோ ஒரு இன்ச் நகுந்துறாரு. இல்லனா அப்பவே அவர் குண்டடி பட்டு இறந்திருப்பாரு. கண்டிப்பா இந்த வேலையும் டைரக்டர் தான் பாத்துருப்பாரு, கொல்றதுக்காக தான் அவர் இந்த வேலையை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ டைரக்டர் பிடிச்சி செட்லயே வச்சு கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. ஹீரோக்கும் டைரக்டருக்கும் திரும்பவும் செட்லயே பயங்கரமான சண்டை. கிளைமேக்ஸ மாத்தலாம், படம் இப்பவும் டிராப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோச்சிட்டு போறாரு. நான் செட்ல இருக்க டைரக்டரா, நீ போனா என்னடா, கிளைமேக்ஸ்ல ஹீரோனை வச்சு படத்தை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை நடிக்க கூப்பிட, அவர் இல்லாம நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கோச்சிட்டு போயிறாங்க. இத டைரக்டர் எதிர்பார்க்கல. நான் முறையா ஹீரோயின் டைரக்டர் பேச்சு கேட்காம செட்டு விட்டு போறாங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட டைரக்டருக்கும் தனக்கும் நடந்த அந்த சண்டையில இன்னொரு பக்கத்தை ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிருக்காரு. அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோக்கும் டைரக்டருக்கும் நடந்த அந்த ஈகோ கிளாஷ்னால காந்தான்ற அந்த படம் பாதியில நின்னு போச்சா. இந்த கோவத்துல டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஹீரோவை ஒரு கொலை கேஸ்ல ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்கு தள்ளியிருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்ப தெரியல தன்னை உள்ள தள்ளந்து டைரக்டர் தான். பல மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்ச நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் டைரக்டரே போய் ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்து, உனக்கு பாடம் புகிட்டதான் நான் உள்ள தள்ளனேன், இனிமேலாச்சும் ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவை நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ திரும்ப 0ல இருந்து ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்திருக்காரு. இப்படி இவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை ஹீரோயின் கேட்டுட்டு டைரக்டரும் ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு கடைசி நாள் ஷூட்டிங்ல டைரக்டர் பேச்சு கேட்காம ஹீரோயின் வேகமா வெளியே வந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் ஸ்டூடியோல தனியா இருக்கும்போது ஹீரோனை சந்திக்க வந்து, நாளைக்கு நாம திருப்பதி போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோனும் பயங்கர ஹாப்பியா இருந்திருக்காங்க. தான் கூடவே தோழியா இருக்க ராணின்ற பொண்ணுகிட்ட ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன விஷயம் அதை சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ராணி போனதுக்கு அப்புறம் ஸ்டூடியோல அந்த இரவு நம்ம ஹீரோயின் தனியா இருக்கும்போது வெளியில ஜோனு மழை. அப்பதான் ஸ்டூடியோக்குள்ள அந்த மர்மனவர் என்ட்ரி கொடுத்து தன்னுடைய உருவத்தை ரிவீல் பண்ணிக்காமலே ஸ்டூடியோல தனி அறையில தங்கி இருக்க ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டு கன் எடுத்து ஹீரோனை நோக்கி சரம் மாதிரியா ஷூட் பண்ணி கொலை பண்றான். எஸ், ஓப்பனிங்ல பார்த்த அந்த ஷூட் அவுட்ல இறந்து போனது படத்துடைய ஹீரோயினான குமாரி. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்லே ஸ்டூடியோல ஹீரோயின் கொல்லப்பட்ட விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக
போலீஸ் ஆபீசரா நம்ம ராணா தகுபதி தான் என்ட்ரி கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி மிஸ்ட்ரியான கொலை கேஸ்ல யார் அந்த கில்லர் அதை கண்டுபிடிக்கிறதுல கில்லாடியான ஆள் தான் நம்ம ராணா. சோ அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டுடியோக்கு வந்ததுமே நேரா இப்போ கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு தான் போய் பாக்குறாரு. உள்ள போனா இறந்து போன ஹீரோயின் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அது போக ஹீரோயின் இறந்து கிடக்குற அந்த ரூம்குள்ள டைரக்டரும் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. டைரக்டர் தான் செட்ல இருந்து தான் பேச்சு கேட்காம வந்த ஹீரோனை கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டர் இறந்து போன ஹீரோயின் இருக்க அந்த ரூம்குள்ள ஹீரோனை பார்த்தபடியே அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்ல இருக்காரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ராணா டைரக்டர் கிட்ட வந்து நீங்க தான் உங்க ஹீரோயின் குமாரிய சுட்டு கொன்னீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்கறாரு. ஆனா டைரக்டர் எதுவுமே பேசாம இருக்காரு. இன்னொரு பக்கம் ஐஜி கிட்ட இருந்து இந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க ராணா கிட்ட டைரக்டர் தான் கொலை பண்ணிருப்பான் போல இருக்கு, அவர்கிட்டயே கன்ஃபெஷன் வாங்கி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயின் இறந்து போயிருக்க அந்த ரூம்குள்ள டைரக்டர் தானே இருக்காரு, அவர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐஜி சொல்ல அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ராணா என்ன சொல்றாருன்னா, சார் அப்படிலாம் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா கில்லர் யூஸ் பண்ண வெப்பனான அந்த கன்னை காணும், அந்த கன் கிடைக்கிற வரைக்கும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியாது, அது போக ஹீரோவையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது, டைரக்டர் மேலே கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஐஜி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ராணா விடுற மாதிரி இல்ல. அடுத்த சீன்லே ஹீரோவோட வீட்டுக்கு கால் பண்ணி ஸ்டூடியோல நடந்த அந்த கொலை அந்த விஷயத்த சொன்னதும் அவ்வளவுதான் ஹீரோவே அடிச்சு பிடிச்சி ஸ்டுடியோக்கு வந்து பாக்குறாரு. தான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண குமாரின்ற அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஹீரோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்திலே இருக்க நம்ம டைரக்டர் மாதிரி பயங்கரமா கொந்தளிச்சு எந்திரிச்சு நீ ஒரு மகா நடிகண்டா, உன்னை அவ எவ்வளவு நம்பினா, ஆனா கடைசியில நீ அவளையே கொண்டுட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பாருன்ற மாதிரி டைரக்டர் ஒரு பக்கம் கத்த, இன்னொரு பக்கம் காதலி இழந்த சோகத்துல இருக்க நம்ம ஹீரோவா டைரக்டர் சட்டையை பிடிச்சி உன் பேச்ச மதிக்கலன்றதுக்காக என்ன நீ ஜெயில போட்ட, இப்போ இந்த பொண்ணையும் சுட்டு உனக்கு எப்பவும் கீழே தான் இருக்கணும், உன் காலடியிலே தான் இருக்கணும், அந்த கர்வத்துல தானே நீ அவளை கொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் டைரக்டர் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான்ற மாதிரி பயங்கரமா தாக்கி பேசுறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து அவங்க ரெண்டு பேரோட சண்டையை விலக்கி விட்டு யார் கொலை பண்ணாங்கன்றத நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன், நீங்க ஒரு ஓரமா போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஓரமா உட்கார வச்சுட்டு அன்னைக்கு ஷூட்டிங் செட்ல இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. முதல்ல லாஸ்டா ஹீரோயின் உயிரோட இருக்கும்போது பார்த்த யாரு, அது ஹீரோயின் கூடவே இருக்கக்கூடிய தோழியான ராணி, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சாதாரண ஏழை வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான் நடிக்கிறதுல பயங்கர ஆர்வத்தோட வந்திருக்கா. நான் டைரக்டருக்கு என்னவோ குமாரிய பிடிச்சு போய் அவளை இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, நான் தான் அவளை வற்புறுத்தி நடிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராணின்ற பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டர் அந்த ராணின்ற பொண்ணு கையில இருக்கக்கூடிய கோல்டு பிரேஸ்லெட் எல்லாம் பாக்குறாரு. நீ ஒரு சாதாரண டச்சப் கேர்ளா ஹீரோயின் கூட இருக்க, ஆனா உன் கையில பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கே, யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அங்கதான் அந்த ஸ்டுடியோ ஓனரான மார்டின் அவன் தான் கொடுத்திருக்கான். அவன் சைட்ல இந்த பொண்ணுக்கு ரூட் விட்டு இருந்தான் போல இருக்கு. மார்டினையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒருவேளை அவன் ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணி ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல போக அவன் தான் ஷூட் பண்ணிருப்பானோன்ற அந்த கோணத்துல இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாப்ல. அப்படி விசாரிக்கும் போதுதான் இன்னொரு ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ரியல் கன்னை டைரக்டர் யூஸ் பண்ணிருப்பார்ல, அந்த கன்னை இந்த ப்ரொடியூசர் மார்டின் தான் கொடுத்துருப்பான். அந்த கன் இப்ப எங்கன்ற மாதிரி தேட அந்த கன் மிஸ்ஸிங். சோ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ப்ரொடியூசர் மார்டினையும் சேர்த்துறாங்க. இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல டைரக்டருக்கு எதிராக தான் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ்ல தான் ரத்தக்கரை இருக்கு. அவர் தான் லாஸ்டா ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு வந்த மாதிரி தடயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டைரக்டர் தான் ஹீரோயினை கொன்னுட்டாரோ அப்படின்ற மாதிரி செட்ல இருக்கவங்க எல்லாரும் சந்தேகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மாதிரி குரூஷலா போயிட்டு இருக்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டுடியோக்குள்ள ஒரு கார் வந்திருக்கிறத வாட்ச்மேன் பார்த்திருக்காரு. அந்த கார் மார்க்ஸ் எந்த காரோட மேட்ச் ஆகுதுன்னா அது நம்ம ஹீரோவுடைய வைஃப் தேவியோட கார் கூட மேட்ச் ஆகுது. ஒருவேளை ஹீரோவுடைய மனைவிக்கு அவருடைய அந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வந்து அந்த கோவத்தில் தான் ஹீரோவுடைய மனைவி தேவி ஸ்டுடியோக்கு வந்து ஹீரோனை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் எழுந்து அடுத்த சீன்லயே ஹீரோவுடைய மனைவியான தேவியும் ஸ்டுடியோக்கு வர வச்சு விசாரிக்கிறாப்புல. ஆனா அவங்க ஒரே போடா, நேத்து நான் எங்கேயும் வெளியே போகவே இல்லை, நான் வீட்டிலே தான் இருந்தேன், நீங்க வீட்டுல இருந்ததுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இப்படி மடக்கி ஹீரோவுடைய மனைவி தேவியை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டே இருக்க தேவியோட அப்பாவான அந்த மிகப்பெரிய பணக்கார பிசினஸ் மேன் இருக்காருல்ல, அவரு ஸ்டுடியோக்கு வந்துறாரு. வரும்போதே கையோட ஐஜியும் கூட்டு வந்திருக்காரு. ஐஜி உள்ள வரும்போதே இன்ஸ்பெக்டர் ராணாவை பார்த்து உன்னை நான் ஹீரோ ஃபேமிலியை தொடாதன்னு சொன்னல, எதுக்காக அவங்கள கூட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்க, இந்த கேஸ்ல பிரைம் சஸ்பெக்ட் அது அந்த டைரக்டர் தானே, அவர் மேல கேஸ் எழுதி உள்ள போடுறதை விட்டுட்டு இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஐஜி கேட்க, உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கல சார், அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஐஜிவே எதிர்த்து இன்ஸ்பெக்டர் ராணா அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் தேவியோட டிரைவர் ஒரு மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த டிரைவர்
டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. டிரைவர் கேரக்டர்ல நம்ம பையாபுரி தான் நடிச்சிருக்காரு. அப்படி அந்த டிரைவரை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் டிரைவர் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரா. லாஸ்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி கேரக்டர் கன் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் நோக்கி ஷூட் பண்றதுக்காக கன் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப கூட ஃபயர் பண்ணும்போது ரியலாவே ஃபயர் ஆகிடும்ல. அப்ப அந்த கன்ல யாரு புல்லட் லோட் பண்ணது அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமலே இருந்திருக்கும். இந்த இடத்துல அந்த டிரைவர் வந்து ரிவீல் பண்றாரு, நான் தான் அந்த கன்ல புல்லட்ஸ் ஏத்தனேன். சின்ன வயசுல இருந்தே தேவி பாப்பாவை தூக்கி வளர்த்தது நானு. அவங்க இடத்துக்கு அந்த ஹீரோயின் குமாரி வர ட்ரை பண்ணா. அதை என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவங்க சாகணுன்றதுக்காக தான் கன்ல நான் புல்லட்டை ஏத்தனேன். ஆனா நான் அவங்கள ஷூட் பண்ணல அப்படின்ற மாதிரி டிரைவர் கன்ஃபெஷன் கொடுக்க, என்னடா இது ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்கும் ஒவ்வொருத்தனும் வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறான். ஆனா கடைசியில பார்த்தா அவனுங்க கொலையாளியா இல்ல, வேற யாரோ தான் வந்து ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ராணாக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நைட் ஸ்டூடியோல ஹீரோயின் தனியா இருக்கும்போது அவங்க ரூம் கதவு திறந்தே தான் இருந்திருக்கு. அவங்க யாரையும் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. அது இல்லாம அவங்க சுடப்பட்டு சாகும்போது கூட சிரிச்ச முகத்தோடவே இறந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாரோ தான் கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்திலே விசாரிக்கிறாரு. இப்படி அந்த கோணத்துல விசாரிக்கும் போது இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இவர் கெஸ் பண்றது ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கணும். ஒரு பக்கம் மாமனார் கூட்டு போக வந்திருக்காரு, ஒய்ஃபோடைய கார் டிரைவர் ஹீரோனை கொல்றதுக்காக கன்னை லோட் பண்ணிருக்கான். இப்படி பல விஷயங்கள் ஹீரோ சுத்தியே நகர்ந்ததுனால அந்த டிரைவர், ஹீரோடைய ஒய்ஃப் தேவி, இவங்க எல்லாரும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய கையில விளங்க மாட்டேன். அப்ப அந்த இடத்துல அந்த செட்ல இருக்கவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர் ராணா கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, சார் தயவு செஞ்சு ஹீரோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடாதீங்க. அப்படி நீங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த படம் திரும்பவும் நின்று போயிடும். குமாரி யார், எப்படிப்பட்ட நடிகை, அவளுடைய திறமைய இந்த உலகம் பார்க்காமலே போயிடும். அவளுடைய முடிவு இந்த ஸ்டூடியோக்குள்ளவே 4 செவத்துக்குள்ளவே தப்பான பேரோடவே முடிஞ்சு போயிடும். அது நடக்க கூடாது சார், தயவு செஞ்சு எங்களை கிளைமேக்ஸ் மட்டும் எடுக்க விடுங்க அப்படின்ற மாதிரி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அவங்க கேட்கறதும் உண்மைதான், தயவு செஞ்சு கிளைமேக்ஸை மட்டும் எடுக்க விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் என்ன பண்ண சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அலோவ் பண்ணிடுறாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் சாகுற மாதிரியும் இறந்து போன ஹீரோயின்காக ஹீரோ குற்ற உணர்ச்சியில கதறி கதறி அழுற மாதிரியும் டோட்டலா ஹீரோ சொன்ன மாதிரி கிளைமேக்ஸே மாத்திட்டு அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல நம்ம ஹீரோ உண்மையிலே இறந்து போன ஹீரோயினை நினைச்சு அவளுக்காக ஒரு பாட்டு பாடி பயங்கர எமோஷனோட கதறி அழ ஹீரோவுடைய ஆக்டிங்கை பார்த்து முறையா டைரக்டரே கை தட்டுறாரு. டைரக்டர் கை தட்டினதும் செட்ல இருக்க எல்லாருமே ஹீரோவுடைய ஆக்டிங்கை பார்த்து கை தட்டுறாங்க. இப்படி ஒரு வழியா கிளைமேக்ஸ் போர்ஷன் முடிச்சதும் இன்ஸ்பெக்டர் ராணா நம்ம ஹீரோ கூப்பிட்டு, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சார், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள விடுறாரு. அதே ரூம்குள்ள தான் டைரக்டரும் இருக்காரு. டைரக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, இப்ப நீ நடிச்சது நடிப்பே கிடையாது, அது உனக்குள்ள இருந்த உண்மையான உணர்வு, இப்ப நம்புறனா குமாரியை நீ உண்மையிலே நேசிச்சிருக்கன்னு அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் சொல்லிட்டு இறந்து போன குமாரியை பத்தியும் பயங்கர எமோஷனோட பேசுறாரு. பர்மால் நடந்த அந்த கலவரத்துல அங்கேயே உயிர் விட்டிருக்க வேண்டிய குமாரி தனக்கு வந்த மரணத்தையே ஏமாத்திட்டு இங்க வந்து நடிகையானா. ஆனா கடைசியில எந்த படுபாவையோ அநியாயமா அவளை கொண்டுட்டானே அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் ஒரு மாதிரி ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ண, அப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே ஃபேஸை சேஞ்ச் பண்ணி, நான் தான் அந்த படுபாவி, நான் தான் அவளை கொலை பண்ணேன், நீ தான் என்னைய அவளை கொலை பண்ண வச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுக்க, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி டைரக்டர் கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் தான் கர்ப்பமா இருக்குன்ற விஷயம் சொல்லி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்கல்ல. ஹீரோவும் அடுத்த நாள் திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பார்ல. அந்த சீனுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் ரூம்குள்ள இருக்க ஒரு சீக்ரெட்டான டேப் நம்ம ஹீரோ போட்டு கேட்டிருப்பாரு. அந்த டேப்ல ஹீரோயினும் டைரக்டரும் ஹீரோக்கு எதிராக போடக்கூடிய அந்த பிளானை கேட்டு தெரிஞ்சிருப்பாரு. அவங்க பேசிக்கிட்ட வச்சு பார்க்கும்போது இந்த டைரக்டர் நம்ம ஹீரோவை பழி வாங்கணுன்றதுக்காக ஹீரோயினை ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணி ஹீரோவோட இமேஜை டோட்டலா காலி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் டைரக்டர் ஹீரோயினை கொண்டு வந்திருக்காரு. கடைசியில தன்னை காதலிக்கிறதா சொல்லி தான் கூடவே இருந்து தன்னையே ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேல ஹீரோக்கு செம்ம கோவம் வந்திருக்கு. தனக்கு துரோகம் பண்ணிட்டான்ற அந்த வெறியிலே தான் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ஸ்டூடியோக்குள்ள கையில கன்னோட வந்து ஹீரோயினை திரும்பி நின்று ஷூட் பண்ணிருக்காரு. ஹீரோ கையால சுடப்பட்டு சாகும் போதும் ஹீரோயின் அப்படியே சிரிச்ச மேனிக்கவே இறந்திருக்காங்க. இப்படி இதுதான் நடந்தது, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல டைரக்டர் கிட்ட சொல்ல, டைரக்டர் கண் கலங்கி போய், அந்த டேப்பை நீ அப்போ முழுசா கேட்கலையாடா அப்படின்ற மாதிரி டைரக்டர் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரா. எஸ், நம்ம ஹீரோ அந்த டேப்பை பாதி தான் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஃபுல் டேப்பை கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் ஹீரோனை ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த டேப்லயே நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக டைரக்டர் கிட்ட எமோஷனா பேசியிருப்பாங்க. நீங்க ஒரு முறையாச்சு ஹீரோ கிட்ட பேசுங்க, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் அவர் ஒன்னும் தப்பான ஆள் கிடையாது, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க, நீங்க 2 பேரும் திரும்பவும் ஒண்ணு சேரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோக்காக
டைரக்டர் கிட்ட பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோ மேல வச்சிருந்த அந்த காதலும் உண்மை. இது எல்லாமே இங்கதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே குற்ற உணர்ச்சியில கூனி குறுக பேரலா இந்த பக்கம் நம்ம டைரக்டர் ஒரு வகையில குமாரியோட சாவுக்கு தானும் ஒரு காரணம் ஆயிட்டுமேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போயிடாரு. டைரக்டர் ஷூட் பண்ணி இறக்கும் போது சூசைடல் நோட்டா குமாரியோட சாவுக்கு தானா காரணம்ன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து ஹீரோ வெளியே வராரு. ஆனா அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் ராணா நம்ம ஹீரோ கூப்பிட்டு, நீ தான் குமாரியை கொண்ட அந்த கில்லர் எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியே போனாலும் சாகும்போது சிரிச்ச முகத்தோட இறந்து போன குமாரியோட அந்த முகம் வாழ்நாள் முழுக்க உன்னால மறக்க முடியாது. மனசாட்சிக்கு அப்புறம் தான் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம். இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிதான் போறாரு. அன்னைக்கு ஸ்டூடியோல இருந்து ரிட்டர்ன் நம்ம ஹீரோ வீடு திரும்பினதும் கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்று தன்னுடைய முகத்தை பாக்குறாரு. குமாரி பேசினத முழுசா கேட்காம தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அவளை ஷூட் பண்ணிட்டுமேன்ற அந்த குற்ற உணர்ச்சி ஹீரோவால ஏத்துக்க முடியல. கண்ணாடியில தன்னுடைய முகத்தை இடிச்சு பயங்கரமா தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்க படத்தை முடிக்கிறாங்க. படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனா டைரக்டர் எடுத்த அவருடைய கடைசி கனவு படமான சாந்தாவை நம்ம ஹீரோ சாந்தான்ற அந்த பேர்லயே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்து மூலியமா ஹீரோயினை பத்தி பேசாத ஆளே இல்ல. ஹீரோயினுக்கு கட் அவுட், டைரக்டருக்கு கட் அவுட். ஆனா அவங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்துல இல்ல. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் இருந்தாலும் நம்ம ஹீரோ தியேட்டரை விட்டு வெளில வரும்போது தன்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட டைரக்டர் மேல அதீத அன்பு வச்சிருந்த ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே மனசுல நினைச்சபடியே நம்ம ஹீரோ கார்ல அங்கிருந்து கிளம்ப அப்படியே இந்த காந்தான்ற படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.